வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ இனி அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் அதுவும் கேழ்விறகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி உள்ளிட்ட சிறுதானியங்கள் விரைவில் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவு திருவிழாவில் பங்கேற்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சிறுதானிய உணவுகள் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார். அப்போது பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளின் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. அந்த வகையில் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வாங்கி ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்றார்கள். இந்நிலையில் தற்போது ரேஷன் கடைகளில் சிறுதானியங்களும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் உணவுப் பொருட்கள் அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிலும் குறிப்பாக கேழ்வரகு அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு மக்களினுடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையையும் மேம்படுத்த இந்த திட்டத்தினை செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்புதான் தமிழ்நாட்டில் சிறுதானியங்களின் உடைய பயன்பாடு அதிகரித்து இருக்கிறது என்றும் இந்த சிறுதானியங்களை அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த சிறுதானியமானது நேரடியாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூடிய விரைவில் இதனை வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு உற்பத்தியை உயர்த்தக்கூடும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில், தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 37,000 நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் இந்த நியாய விலை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் எடையாளர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கிலோ கேழ்வரகு வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரிசிக்கு பதிலாக இலவசமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் எப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கொடுத்தா மிகவும் பயனுள்ள வகையில் அமையும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சத்து இல்லாத பொருட்களை தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கேழ்வரகு மிகவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை எப்போ தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.